அண்மைச் செய்தி. குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இளைஞர்கள் உடல்களை இந்தியா கொண்டு வர தயார் நிலையில் இந்திய விமானப்படை விமானம் உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது இந்தியர்களின் உடல்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் சூழலில் இந்திய விமானப்படை விமானம் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானமானது அங்கிருந்து எப்பொழுது புறப்படுகிறது? இது தொடர்பான தகவல் ஏதும் கிடைத்ததா? குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்களை இந்தியா உயிரிழந்த இந்தியர்களினுடைய உடலை இந்தியா கொண்டு வர ஏதுவாக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானத்தை இந்தியா அனுப்ப இருப்பதாக மத்திய அரசு இன்று காலை தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானத்தை ஹிண்டன் ஏர்பேஸ் விமான தளத்தில் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறையிடமிருந்து வந்த கோரிக்கையை ஏற்று ஒரு விமானத்தை தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தனியாக தயார் நிலையில் வைத்திருக்கின்றது. இன்னும் அங்கு உயிரிழந்த இந்தியர்களின் உடலை அடையாளம் காணும் பணி நிறைவு பெறவில்லை. அது நிறைவு பெற்று DNA பரிசோதனை எல்லாம் முடிவு பெற்ற பிறகு 2 அல்லது 3 நாட்களில் சிறப்பு விமானத்தின் மூலமாக உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இந்தியா கொண்டு வரப்பட உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.